ஹலோ கைஸ், வெல்கம் டு குயிட் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோ நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பிடிசியுடைய ஒரு அப்டேட் ஒன்று இன்னைக்கான இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் பிடிசி வந்து எங்களுக்கு கரண்ட் ட்ரேட் ஆகுது. $88,168 வந்து எங்களுக்கு பிடிசி கரண்ட் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்குது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பிடிசி இப்போ கொஞ்ச நாளாக எங்களுக்கு வந்து கொஞ்ச நாளாகவே எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சைட் பேஸ் மூவ்மெண்ட் தான் எங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வேணும் ஆல்மோஸ்ட் எங்களுக்கு ஒரு 33 days ஆகும். ஆல்மோஸ்ட் எங்களுக்கு ஒரு 1 month கிட்ட எங்களுக்கு வந்து சைட் பேஸ் மூவ்மெண்ட் தான் கொடுக்குறாங்க பிடிசி. சரியா? இப்போ பிடிசியில் வந்து எங்களுக்கு இப்போ 2 விஷயம் நடக்கலாம். சரியா? 2 விஷயம் நடக்கலாம். அதில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து எங்களுக்கு பிடிசி இங்கேருந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே வந்து மூவ் ஆகலாம். இங்கேருந்து மார்க்கெட் கொஞ்சம் மேலே சர்ஜ் ஆகிட்டு இப்போ நான் உங்களுக்கு வீக்கில் காட்டுறேன் பாருங்கள். வீக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீக்கில் வந்து எங்களுக்கு இங்கேருந்து மார்க்கெட் கொஞ்சம் மேலே சர்ஜ் ஆகி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே ஒரு எஃப்இஜி கேப் இருக்குது. சரியா? இங்கே வந்து எங்களுக்கு எஃப்இஜி கேப் இருக்குது. எங்கன்னு சொன்னால் $99,136 $95,986 வரைக்கும் எங்களுக்கு ஒரு எஃப்இஜி கேப் இருக்குது. அப்போ எங்களுக்கு வந்து பிட்காயினை வந்து கொஞ்சம் சர்ஜ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட எங்களுக்கு $1,00,000 வரைக்கும் எங்களுக்கு பிட்காயின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். $1,00,000 வரைக்கும் எனக்கு வந்து பிட்காயின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால். சரி, இப்போ வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எதுன்னு சொன்னால் கூட இருக்கிற பாசிபிலிட்டிஸ் ஏன்னு சொன்னால், இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த ஜோன் இருக்குது. இந்த ஜோன் $86,593 $83,072 வரைக்கும் இங்கே வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டில் வந்து மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த ஜோன் வந்து எங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஃபுல்லி வந்து மார்க்கெட் பையிங் ப்ரெஷரில் தான் இருக்கிறாங்க. டோட்டலாக எங்களுக்கு வந்து மார்க்கெட் ஃபுல்லாக பையிங் ப்ரெஷரில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இங்கேருந்து சர்ஜ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் கூட இருக்குது. எங்களுக்கு பிட்காயின் அடுத்து வந்து $1,00,000 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு. சரியா? இப்போ அப்படி சப்போஸ் எங்களுக்கு பிட்காயின் $1,00,000 தாண்டி மேலே மூவ் ஆகுது அப்படின்னு அதிகபட்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் $1,07,000 வரைக்கும். அதிகபட்சம் எங்களுக்கு வந்து $1,07,000 வரைக்கும் பிட்காயின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எங்களுக்கு இங்கேருந்து மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால். சரி, அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் ஒன்று ஃபேஸ் பண்ணி மார்க்கெட் திருப்பி கீழே மூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லாமல் எங்களுக்கு இங்கேருந்து சர்ஜ் ஆகி மார்க்கெட் மேலே மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து பிடிசி நியூ ஆல் டைம் ஹை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் கூடவாக தான் இருக்குது. அப்படி இல்லாமல் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பிடிசி வந்து ப்ரீவியஸாக எங்களுக்கு வந்து இங்கே ஒரு சைட்வேஸ் கொடுத்துருப்பாங்க. சைட்வேஸ் கொடுத்துட்டு எங்களுக்கு மார்க்கெட் சர்ஜ் ஆகிருப்பாங்க. அதே மாதிரி தான் எங்களுக்கு பிடிசி இங்கே சைட்வேஸ் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இங்கேருந்து சர்ஜ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்படி இல்லாமல் எங்களுக்கு மார்க்கெட் கீழே எங்களுக்கு கீழே டவுன்ஃபால் ஆகுது அப்படின்னு சொன்னால் எங்களுடைய முதல் டார்கெட்டாக இது வரைக்கும் $80,405 வரைக்கும் எங்களுக்கு முதல் டார்கெட்டாக இருக்கும். முதலாவதாக எங்களுக்கு இங்கே வந்துட்டு திருப்பி பிட்காயின் மேலே மூவ் ஆகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஹைலி டிமாண்ட் ஹைலி ஒரு பர்ஃபெக்டான ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கிறது. எதுன்னு சொன்னால் ஒரு பர்ஃபெக்ட் சப்போர்ட் ஜோனாக இது வந்து எங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால் $78,305 $75,982 வரைக்கும் எங்களுக்கு வந்து இந்த சப்போர்ட் ஜோன் வந்து எங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து இப்போ வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. சரியா? சப்போஸ் எங்களுக்கு வந்து இந்த ஜோனை பிரேக் பண்ணி நாங்கள் சொன்னால், சப்போஸ் இதை பிரேக் டவுன் பண்ணி நாங்கள் சொன்னால் மட்டும் தான் நாங்கள் வந்து பிஎம் மார்க்கெட் என்டர் ஆகும். அது இல்லாமல் நாங்கள் வந்து பிஎம் மார்க்கெட் என்டர் ஆக மாட்டோம். சரியா? எங்களுக்கு இங்கேருந்து சர்ஜ் ஆகணும் உண்டு. அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே வந்துட்டு இந்த மேஜர் ஜோனில் வந்து எங்களுக்கு ஒரு டப் ஒன்று வச்சுட்டு ஒரு விக்கொண்டை சரி வச்சு விட்டு மார்க்கெட் வந்து மேலே எடுக்கணும். சரியா? அப்படி விக்க விட்டு எடுக்கிறாங்கன்னு சொன்னால் அது தான் எங்களுடைய ஃபைனல் ட்ராப்பாக இருக்கும். எதுக்குன்னு சொன்னால் சூப்பர் சைக்கிளுக்கு அல்ட்ரேஷனுக்கு ஃபைனல் ட்ராப்பாக இருக்கும். எதுன்னு சொன்னால் இந்த விக்க விட்டு எடுக்கிறது. சரி, இப்போ எங்களுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இங்கேயும் டப் நடந்திருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த ஒரு வீக்கில் வந்து எங்களுக்கு ஒரு ட்ரெப் நடந்திருக்கும். ஒரு விக்கை நோட்டு எடுத்திருப்பாங்க. சரி, அதே மாதிரி 2021 பார்த்தீங்கன்னு சொன்னாலும் எங்களுக்கு வந்து 20 எங்களுக்கு வந்து டப் நடந்திருக்கும். 20க்கு பின்னால் 2021 வந்து மார்க்கெட்டில் வந்து இங்கே ஒரு சின்ன ஒரு ட்ரப் நடந்துட்டு தான் எங்களுக்கு அதுக்கு பின்னால் தான் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சர்ஜாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சாரி, எங்களுக்கு இங்கே இந்த கேண்டல் இந்த டோஜி கேண்டல் இருக்குது. இதுதான் எங்களுக்கு ட்ரப்பாக இருக்கும் 2021. சரி, அப்போ அந்த மாதிரி வந்து எங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி இப்போ பிட்காயின் டிமாண்ட் ஹையாக இருக்கிறதால எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் கொடுத்துட்டு அங்கேருந்து கீழே அடித்து கீழே ஒரு டப் பண்ண வச்சுட்டு மார்க்கெட் மேலே தூக்கினாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று பண்ணலாம். மார்க்கெட் வந்து திருப்பி சூப்பர் சைக்கிளுக்கு இப்போ மார்க்கெட் வந்து எங்களுக்கு சூப்பர் சைக்கிளுக்கு என்டர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, எங்களுக்கு இது வந்து ஏடிஎம் படி பார்த்தோன்னு சொன்னால் எங்களுக்கு மார்க்கெட் இப்படி வரணும்.
பட் இப்போ இருக்கிற பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே வந்து கூடவாக இருக்கும். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து வெயிட் பண்ண ஹைட் பண்ணுறேன். எஸ், இது வந்து எங்களுக்கு ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸ். பட் மெனிப்புலேஷன் ஃபேஸ் வந்து எங்களுக்கு இங்கே நடக்கணும். மெனிப்புலேஷன் ஃபேஸ் நடந்ததுக்கு பின்னால் எங்களுக்கு இங்கே இருந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் வந்து நடக்கணும். எஸ், எங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வந்து மார்க்கெட்டில் வரும். இப்போ இங்கே வந்து சைட் வேஸ்ட் வந்து மார்க்கெட் கீழே வந்து ஒரு ட்ரெப் பவுண்ட் வைப்பாங்க. ட்ரெப் பவுண்ட் வச்சுட்டு இந்த ஜோனில் வந்து மிடிகேட் ஒன்று பண்ணிவிட்டு மார்க்கெட் இங்கேருந்து மேலே சர்ஜாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி இங்கேருந்து சர்ஜாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட்டான ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகும். இதுன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு டபுள் பாட்டம் ஒன்று ஃபார்ம் ஆகும். டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகிறதுக்கு பின்னால் எங்களுக்கு வந்து அதோட நெக்லைனாக இது இருக்கும். நெக்லைனை பிரேக் பண்ணதுக்கு பின்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகி எங்களுக்கு நியூ ஆல் டைம் ஹையோட ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கூடவாக இருக்கும். ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி பற்றி படித்து கிரிப்டோ கரன்சி பேசிக் ப்ரோட்டோன்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய Cointelegraph அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ.